ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஜெரண்டு எப்படி உருவாக்கலாம், அதில் எத்தனை டைப்பான ஜெரண்டு இங்கிலீஷில் இருக்குது, அதை எப்படி நம்ம ஜெரண்ட் ப்ரேஸ் உருவாக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜெரண்ட் ப்ரேஸ் நம்ம எப்படி உருவாக்குறது அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். சரி, அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான லெசன் தான் போடுவேன். சரி போகலாங்களா? ஃபஸ்ட்டு ரூல் 1, சிம்பிள் ஜெரண்டை உருவாக்கும் முறை. ஜெரண்டில் ஆங்கிலத்தில் மொத்தம் 4 வகையான ஜெரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. சிம்பிள் ஆக்டிவ் ஜெரண்ட், பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்ட், சிம்பிள் பேசிவ் ஜெரண்ட், பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்ட், இப்படின்னு 4 ஜெரண்ட் இருக்குது இங்கிலீஷில். அது 4 எப்படி அந்த ஜெரண்ட் ப்ரேஸை உருவாக்குறது அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லித்தருவாங்க. இப்போது சிம்பிள் ஜெரண்டை உருவாக்கும் முறை. சிம்பிள் ஜெரண்டை எப்படி உருவாக்குவீங்க? ப்ரெசன்ட் டென்ஸில் V1ஓட சேர்ந்த வெர்பு ஒன்று இருக்கும், V1ஆர் சேராத. ப்ரெசன்ட் டென்ஸில் 2 வகையான வெர்பு இருக்குது. அதில் எஸ் சேராத வெர்போட ஐஎன்ஜியை சேர்த்து இந்த சிம்பிள் ஜெரண்டை உருவாக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வாக், அது கூட எஸ் சேர்த்து, அது கூட ஐஎன்ஜி சேர்த்துங்க. வாக்கோட ஐஎன்ஜி சேர்த்துனா வாக்கிங். வாக்குனா நட, வாக்கிங்னா ஜெரண்டாக மாற்றினா நடப்பது, நடத்தல் அப்படின்ற சிம்பிள் ஜெரண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸு. V1ஓட ஐஎன்ஜி சேர்த்துனா சிம்பிள் ஜெரண்டை உருவாக்கிடலாம். அந்த சிம்பிள் ஜெரண்டு உருவாக்கிட்டு அதை நவனை வச்சு நீங்கள் நவன் ஒரு வாக்கியத்தில் எத்தனை இடத்துல வருங்க? ஆங்கில வாக்கியங்கிட்ட 5 இடத்துல வரும். அது 5 இடத்துல நீங்கள் இந்த வாக்கியன்றதை நவனை வச்சு யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதலாம். நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் பாருங்கள். 145 வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய லெசன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி போகலாங்களா? அடுத்த ரூல் 2, பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டை உருவாக்கும் முறை. பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு, ஆக்டிவ் வேஸில் 2 ஜெரண்டு இருக்குதுங்க. ஒன்று சிம்பிள் ஜெரண்டு முன்ன சொல்லிட்டோம். இப்போ பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டு, அதை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு ஒரு சிம்பிள், இப்போ ஆங்கிலத்தில் எத்தனை வகையான டென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு? சிம்பிள் டென்ஸு, கண்டினியூஸ் டென்ஸு, பர்ஃபெக்ட் டென்ஸு, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு, 4 வகையான வாக்கியம் ஆங்கிலத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அதில் இந்த பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போது ஐ ரைட் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஐ ஆம் ரைட்டிங் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஹேவ் ரிட்டன் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஐ ஹேவ் பீன் ரைட்டிங் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு வருகிறேன். இப்படி டென்ஸ் 4 வகையான டென்ஸ் இருக்குது. இந்த பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டை உருவாக்குறதுக்கு இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கணும், ஐ ஹேவ் ரிட்டன் ஏ லெட்டர், இது எடுத்துக்கிறீங்க. இதை எப்படிங்க பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டாக மாற்றுறதுன்னா, இதில் இதில் ஒரு முத்தான 3 விதிகள் ஜெரண்டை உருவாக்க சொல்லியிருக்கிறேன். டூ வெர்பாக இருந்தால் டூ வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்டாக்கலாம். வெர்பில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருந்தால் அதை ஜெரண்டாக்க முடியாது. பி வெர்பாக இருந்தால் பி வெர்பை எடுத்து விட்டு அந்த இடத்துல பீயிங்கி வைக்கணும் அப்படின்னு 3 ஜெரண்டு உருவாக்குற விதிகளும் நம்ம வீடியோ சேனலில் போட்டுக்கிறேன். அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ இதில் பாருங்கள், ஹெல்பிங் வெர்பு, மெயின் வெர்பு இந்த பேட்டர்னில் இருக்குது. அது இப்படி இருந்து என்ன பண்ணுறது? மொதல் வெர்பு டூ வெர்பான்னு பார்க்கணும். ஹெல்பிங் வெர்பு டூ வெர்பாங்க, ஹேவ்ன்றது டூ வெர்பு தான். இப்போ அது கூட ஐஎன்ஜி சேர்த்துங்க, ஹேவிங்னு வரும். ஹேவிங், அது கூட ஹேவிங் ரிட்டன் அப்படி வச்சுக்கோங்க. மற்றது ஐஏ லெட்டர்லாம் அடிச்சு விட்ருங்க. அப்போ ஹேவிங் ரிட்டன்னா என்ன அர்த்தம்னா, ஐ ஹேவ் ரிட்டன்னா அந்த ஹேவ் ரிட்டன்றதுக்கு எழுதிருன்னு அர்த்தம் வரும். இங்கே ஹேவிங் ரிட்டன்னா அது ஜெரண்டா பர்ஃபெக்ட் ஆக்டிவ் ஜெரண்டா மாறிடுது. அந்த ப்ரேஸ்க்கு எழுதி இருத்தல் அப்படின்ற மீனிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? அடுத்தது ரூல் 3, பேசிவ் வேஸில் ஒரு 2 ஜெரண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. சிம்பிள் பேசிவ் ஜெரண்டு, பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்டு. அதில் முதல் சிம்பிள் பேசிவ் ஜெரண்டு எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஐ ரைட் ஏ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அதை பேசிவ் வேஸில் மாற்றிங்கன்னா, ஏ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ அப்படின்னு பேசிவ் வேஸில் மாறும். இதில் என்ன ரூல், இந்த ஜெரண்டு உருவாக்குற ரூல் என்ன யூஸ் ஆகுது? முதல்ல ஹெல்பிங் வெர்பு, மெயின் வெர்பாக இருந்தால் அதில் மொதல் வெர்பு என்னென்னு பார்க்கணும். அதில் இங்கே என்ன, அது மொதல் வெர்பு ஈஸ் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பு வந்துருக்குது. ஈஸ்ன்றது என்னது? பி வெர்புங்களா? அப்போ பி வெர்பு வந்திருந்தால் பி வெர்பை நீக்கி விட்டு அந்த இடத்துல பீயிங்னு எழுதிக்கணும். அப்போ ஈஸ் எடுத்துகிட்டு பீயிங் எழுதிங்க, பீயிங் ரிட்டன். அது லெட்டர் ஈஸ் ரிட்டன் பை மீனா ஈஸ் ரிட்டனுக்கு எழுதப்படுகிறதுன்னு வரும். பீயிங் ரிட்டன்ன்ற ப்ரேஸ்க்கு எழுதப்படுதல் அப்படின்னு இது இப்போ சிம்பிள் பேசேஜ் ஜெரண்டு. இதை ஒரு நவனை நீங்கள் யூஸ் பண்ணி வாக்கியத்தில் எழுதலாம். அடுத்த ரூல் 4, பர்ஃபெக்ட் பேசேஜ் ஜெரண்டு உருவாக்கும் முறை. லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீ, ஐ ஹேவ் ரிட்டன் ஏ லெட்டர். அது பேசிவ் வாய்ஸில் லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீன் வருது.
இப்போது ஹெல்பிங் வெர்பு என்ன வருதுங்க, ஹேஸ்ன்ற டூ வெர்பு வந்துருக்குதுங்க. டூ வெர்பை வந்து அது கூட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்டாக மாற்றலாம். இப்போ ஹேவுக்கு எப்படி ஐஎன்ஜி சேர்த்துவீங்க, ஹேஸுக்கு டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரித்து அந்த ஹேவை கூட ஐஎன்ஜி இணைச்சு அதை ஜெரண்டாக மாற்றுறோம். ஹேஸை டஸ் பிரிங்க, டஸ் ப்ளஸ் ஹேவ்னு பிரிப்பீங்க. அந்த டஸ்ஸை விட்டுட்டு ஹேவை கூட ஐஎன்ஜி சேர்த்துங்க. ஹேவிங் பீன் ரிட்டன் அப்படின்னு வருது. இங்கே ஹேவிங் பீன் ரிட்டன்றது தான் இந்த பர்ஃபெக்ட் பேசிவ் ஜெரண்டு. ஹேவிங் பீன் ரிட்டன் எழுதப்பட்டிருத்தல். இது ஒரு நவனா செயல்படும். அந்த நவனை நீங்கள் வச்சு நீங்கள் வாக்கியத்தில் வந்து வாக்கியத்தில் 5 இடத்துல நவுன் வரும் ஆங்கில வாக்கியத்தில். இதை நீங்கள் அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் ஆங்கில வாக்கியம் எழுத கற்றுக்கலாம். நம்ம சேனலில் போட்டுருக்குறேன் பாருங்கள். இதுக்கு ஒன்று ஒரு வீடியோ போட்டிருக்குறேன். அந்த இது 5 வகையில் இதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுத கற்றுக்கலாம் நீங்கள் ஆங்கிலத்தில். அதை போய் பாருங்கள். இதை பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அட்வான்ஸ் லெசன்.